மனோ தத்துவம் அதாவது சைக்காலஜின்ற சொல்ல கேட்டாவே பல பேருக்கு தோன்றது என்னன்னா, இதெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டம். தெரிஞ்சு என்ன ஆக போகுது? நமக்கே இந்த வம்பு. வேற வேலை இருந்தால் பார்க்க போகலாம். இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு வரலாம். ஆனால் அதை தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் இதை பற்றி தெரிஞ்சிக்க புரிஞ்சிக்க முயற்சி செஞ்சோம்னா அது எப்படி நம்ம வாழ்க்கையை மாற்ற உதவும்னு யோசிக்கிறது தானே புத்திசாலித்தனம். சரிங்க, இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா டார்க் சைக்காலஜி, அதாவது இருண்ட உளவியல். இது ஒரு அதிகாரப்பூர்வ மருத்துவ சொல் இல்லைங்க. அது மற்றவங்களை தங்களோட செல்வாக்குக்கு உட்படுத்த இல்லை கட்டுப்படுத்த மக்கள் பயன்படுத்துகிற தந்திரங்களை குறிக்கிற ஒரு ஒரு பொதுவான உளவியல் சொல் தான். எளிமையாக சொல்லணும்னா இது ஒரு மர்மமான மனசக்திகளை பற்றினது இல்லைங்க. இது மக்களோட பிஹேவியர்ஸை ஸ்டடி பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சில நுட்பங்களை பயன்படுத்தி சில எதிர்பார்ப்புகளை நமக்கு சாதகமாக ஆக்கிக்கிறது தான். சில சமயங்களில் நம்ம மூளையே நம்மளையும் அறியாமல் இந்த வேலையை செய்யும். அப்படிப்பட்ட சில விஷயங்களை விஞ்ஞான ஆய்வு மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த சுவாரஸ்யமான பதிவில் உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய டார்க் சைக்காலஜி ஆய்வுகளை பற்றி எளிய முறையில் சுருக்கமாக சொல்ல முயற்சி செய்கிறேன். கடைசி வரைக்கும் என்னோட இணைஞ்சிருங்க. ஏன்னா நீங்கள் அடுத்ததாக எடுக்க போகிற ஒரு முடிவை கூட இந்த பதிவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். 1961 ஏல் யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அதுக்கு பேர் தி மில்கிராம் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு லெபார்டரியில் ஒரு விஞ்ஞானி தவறு செஞ்சதா அந்த லேபோட தலைமை அதிகாரிக்கு ஒரு சந்தேகம் வருது. அந்த அதிகாரி சொன்னான்ற காரணத்துக்காக அந்த விஞ்ஞானிக்கு தீவிரமான ஒரு எலக்ட்ரிக் ஷாக் ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் கொடுப்பீங்களா? நிறைய பேர் சொல்வீங்க, நான் கொடுக்க மாட்டேன், அது ரொம்ப தப்பாச்சேன்னு. ஆனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் 65% அந்த விஞ்ஞானிக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முன் வந்தாங்க. ஏன்னா அந்த உயர் அதிகாரி சொன்னான்ற ஒரே காரணத்தினால, அதுவும் தப்புன்னு தெரிஞ்சு கூட. இப்போ யோசிச்சு பாருங்க, பல நேரங்களில் நிறைய பேர் அதிகாரத்துக்கு பயந்து அடிபணிஞ்சு நல்லது இல்லைன்னு தெரிஞ்சும் இல்லை நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு வீணான செயல் தெரிஞ்சும் தன்மானத்தை அடங்கி வைக்கிறாங்க இல்லையா? ஏன் நாம கூட இருக்கலாம் இல்லையா? உடனே நமக்கு ஹிட்லர், ஸ்டாலின் இப்படி பல பேர் நினைவு வரலாம். உண்மை என்னன்னா ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் அசாதாரணமாக செயல்படுறது சாதாரணமான ஒரு செயல்தான்னு நாசியால் கொடுமைப்படுத்தப்பட்ட புகழ்பெற்ற மனநல மருத்துவர் விக்டர் ஃப்ராங்கில் சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. இந்த மாதிரியான ஒரு மனோநிலைமைக்கு தள்ளப்படுறதுக்கு நாம் மட்டுமே காரணம் இல்லைன்னாலும் நாமும் ஏதோ ஒரு வகையில் காரணம்னு ஒத்துக்கிட்டு தாங்க ஆகணும். சரிங்க, அடுத்ததா ஸ்டான்ஃபோர்ட் பிரிசன் எக்ஸ்பெரிமெண்ட் இதை பற்றி பார்க்கலாம். இது நடந்தது 1971. இதை நடந்தது ஜிம்பார்டோ அப்படின்ற ஒரு ப்ரொஃபஸர். அவர் என்ன பண்ணாருன்னா ஃபேக்காக ஒரு ஜெயிலை உருவாக்குனார். அதில் சில ஸ்டூடெண்ட்ஸை ஜெயிலில் அடைச்சி அவங்கள சுற்றி சில காவலாளர்களை நிறுத்தி வச்சார். எல்லாமே ஒரு போலியாக ஒரு ஆராய்ச்சிக்காக அப்பாயின்ட் பண்ணப்பட்டவங்க தான். இந்த மாதிரியான சூழ்நிலையில் அவங்களோட நடவடிக்கைகளை பிஹேவியரில் ஸ்டடி பண்ணுறது தான் இவரோட இந்த ஜிம்பாவோட நோக்கம். இப்போ என்னாச்சுன்னா அந்த ஜெயிலை ஒரே வாரத்தில் மூட வேண்டிய அவசியம் வந்துடுச்சு. ஏன்னா அந்த காவலாளிகள் ஒரு சேடிஸ்டா மாதிரி, அதாவது மற்றவங்களை துன்புறுத்தி அதில் சந்தோஷம் அடைகிற மாதிரி ஒரு அசாதாரணமான மனநிலைக்கு அவங்கள அறியாமலேயே தள்ளப்பட்டாங்க. அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்தினாங்க. இதுக்கு உளவியல் விளக்கம் என்ன சொல்லுதுன்னா, அதிகாரம் வழங்கப்பட்டால் சாதாரண மனிதர்கள் கூட குடும்பாவியாக மாறக்கூடும். அதிகாரம் பலவீனமானவங்களை சீரழிக்கிறது சில சமயங்களில் நீங்கள் நினைப்பதை விட வேகமாகவே. 1975 நடந்த எமர்ஜென்சி ரூலை பற்றி இன்றைய எல்லா நடுத்தர வயசுக்காரர்களுக்கும் முதியவர்களுக்கும் கண்டிப்பாக நினைவிருக்கும். ஏன் ஸ்கூலில் எல்லாம் கூட சில மாணவர்கள் மற்ற சக மாணவர்களால் புள்ளி செய்யப்படுறத பல பெற்றோர்கள் அவங்க குழந்தைங்க சொல்ல கேட்டிருப்பாங்க இல்லையா? இன்னைக்கு நம்ம தான் பார்க்குறோமே, ஜாதி கலவரங்க, அப்புறம் ஆணவ கொலை, இதுக்கெல்லாம் காரணம் அடிப்படையில் அதிகாரம் சில பேருக்கு அதிக அளவில் போய் சேர்றது தான். இட்ஸ் அ ஷியர் பவர் இம்பேலன்ஸ் இன் சொசைட்டி ஓவர் ஜென்ரேஷன்ஸ். இதை ஒழிக்க வேண்டிய நாம் தேர்ந்தெடுக்கிற அரசியல் தலைவர்களே மேலே மேலே தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்களே அரசியல் ஆதாயங்களுக்காக. இதுக்கெல்லாம் நாமளும் ஒரு வகையில் காரணம் தானே. அடுத்தது ஆஷ் கன்ஃபர்மிட்டி எக்ஸ்பெரிமெண்ட்.
ஆராய்ச்சி நடத்துகிறவர் வந்து ஒரு பேப்பரில் 3 லைன் போட்டார். அதில் ஒரே ஒரு லைனை மட்டும் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சார். ஏற்கனவே சொல்லி வச்சபடி சில பேரை கூப்பிட்டு இந்த சின்ன கோட்டை வந்து பெருசுன்னு எல்லாரும் முடியும் சொல்லி நம்ப வச்சார். இது தெரியாதவங்க வந்து மற்றவங்க வந்து 37% சின்ன கோட்டையை வந்து பெருசுன்னு சொல்லி தவறான ஒப்பீனியனை ஃபாலோ பண்ண சொல்லி கன்ஃபார்ம் பண்ணாங்க. இதை வந்து கன்ஃபர்மேட்டிவ் பயஸ்ன்னு சொல்லுவாங்க. தப்புன்னு தெரிஞ்சாலும் மற்றவங்களோட சேர்ந்து நிற்கலைன்னா அவமானமா இல்லை கேவலமா மற்றவங்களால பார்க்கப்படுவோமோன்ற அந்த மனோபாவத்தில் செயல்படுறது தான் இதுக்கு காரணம். இந்த விஷயம் பாருங்க. முதல்ல வந்து லிஃப்ட்ல ஏறுற ஒருத்தர் ஆப்போசிட் சைடு கதவுல திரும்பி ஃபேக்கா நிக்கிறாரு. ஆனா மற்றவங்களும் பார்த்தீங்கன்னா அவர் பிளைண்டா ஃபாலோ பண்ணி பண்றாங்க. உண்மை என்னன்னு தெரியாமல. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நம்ம நடைமுறை வாழ்க்கையில எல்லாரும் சூஸ் பண்றாங்கன்ற ஒரு பெர்செப்ஷனால ஒரு பாப்புலரான ஒருத்தருக்கு ஓட்டு போடுறவங்க இருக்காங்க இல்லையா? அவர் திறமை இல்லாதவர் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் எல்லாரும் ஜாதகம் பார்க்குறாங்கன்ற காரணத்துக்காக ஒரு சோஷியல் அப்ரூவலுக்காக நல்ல நல்ல வரங்களை எல்லாம் ஜாதகம் சரியில்லைன்னு ஒதுக்கிட்டு கடைசியில் ஜாதகம் சரியாக இருந்தால் போதும்னு நம்பிக்கிட்டு பல சமரசங்களை பண்ணிக்கிட்டு ஒத்து வராத விருப்பமே இல்லாத பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுற எத்தனையோ பெற்றோர்களை நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்புறம் 4வதாக பார்க்க போகிறது பைஸ்டாண்டர் எஃபெக்ட். அதாவது நம்ம பொதுவாக வந்து பார்த்துருப்போம் ஒரு விபத்து நடக்கிறத நம்ம தற்செயலாக பார்க்கணும்னு வச்சுப்போம். நிறைய பேர் சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே நாம் நிறுத்திட்டு உண்மையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்கலாம். 1964 கிட்டி ஜெனவேஸ் அப்படின்றவர் வந்து ஒரு நியூயார்க் ரோடில் கொலை செய்யப்படுறாரு. 38 பேர் அது ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. ஆனால் ஒருத்தர் கூட கிட்டியை காப்பாற்ற வரல. அவங்க என்ன நினச்சாங்கன்னா வேற யாராவது வந்து காப்பாற்றுவாங்கன்னு. இதுதாங்க பைஸ்டாண்டர் எஃபெக்ட். அதிகமான மக்களுக்கு வந்து ஒரு விஷயம் பார்வையில் படுறப்போ குறைஞ்ச மக்கள் தான் ஒரு தீர்வு காண முன் வருவாங்க. இவங்க இருக்காங்க, நான் ஏன் டென்ஷன் நடக்கணும் அப்படி ஒரு மனநிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து எமர்ஜென்சி ஹெல்ப் கேட்டால் 100க்கு மேலே ஸ்டிக்கர்ஸ் வரும். ஆனால் ஒருத்தர் தான் ஆக்சுவலாக ஹெல்ப் பண்ண வருவார். இப்போது நான் முதல்ல பேசின அந்த விபத்துக்கு மறுபடியும் வருவோம். உங்களுக்கு ஒரு கேள்வி, இப்படி ஒரு சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா? அப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க? இந்த பைஸ்டாண்டர் எஃபெக்ட்டு இதுக்கு வந்து நீங்களும் ட்ராப் ஆயிருக்கீங்களா? ஆகாமல் இருந்தால் நல்லது தான். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு இப்படி ஒரு நிலவை வந்தால் யாராவது காப்பாற்ற வரமாட்டாங்களான்னு தான் நினைப்பீங்க. அடுத்த முறை யாராவதுக்கு இல்லை சமுதாயத்துக்கு ஒரு கேடு வரப்போ நாம் இப்போ பேசின இந்த பைஸ்டாண்டர் எஃபெக்ட்டுக்கு அதோடைய எஃபெக்டை நீங்கள் நினைவுபடுத்தி செயல்படுறது நல்லது. இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி பார்ப்போம். ஒரு பூட்டின கேஜில் வந்து ஒரு நாய்க்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு தடவையும் அது தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே தான் இருந்தது. ஆனால் அதனால் முடியல. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அந்த எலக்ட்ரிக் ஷாக்கு கொடுத்தப்போ அந்த கேஜ் திறந்திருந்தாலும் கூட அது வெளியே போக ட்ரை பண்ணாவே இருந்தது. இதுக்கு பேர் வந்து லேர்ன்டு ஹெல்ப்லெஸ், அதாவது உதவியற்ற தன்மையை கற்றுக்கிற ஒரு மனநிலை. நாமும் நடைமுறை வாழ்க்கையில் பார்த்துருக்கோம் இல்லையா? 2 முறை வந்து மேக்ஸில் ஒரு பையன் ஃபெயில் ஆனால் உடனே அதை பார்த்து உனக்கு மேக்ஸ் எப்பவுமே வராது, சுத்தமாக வராது அப்படின்னு டீச்சரோ இல்லை வந்து அந்த ஸ்டூடெண்ட் பேரண்ட்ஸோ சொல்லிகிட்டே இருந்தால் அவன் மனதளவில் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் தனக்கு மேக்ஸ் வராதுன்னு நம்புறப்போ அவனுக்குள்ளே எந்த ஒரு மாற்றம் வராது இல்லையா? இந்த மாதிரி பல பெற்றோர்கள் தவறு செய்கிறாங்க. மற்றவங்களோட ஏன் நம்ம சொந்த குழந்தைகளை கூட கம்பேர் பண்ணுறது, இப்படிப்பட்ட தவறான பேரண்டிங் வந்து அந்த குழந்தைகளோட எதிர்காலத்தை கண்டிப்பாக பாதிக்கும்னு அவங்க உணர்றது இல்லை. நீண்ட கால தோல்வி, அதாவது மன அதிர்ச்சின்றது சுதந்திரம் கிடைக்கும் போது கூட ஒருவர் வந்து முயற்சி செய்யறத தடுத்துரும். லாங் டேர்ம் ஃபெயிலியர் ஆர் ட்ராமா கேன் மேக் அ பர்சன் ஸ்டாப் ஈவன் ட்ரையிங் ஈவன் வென் ஃப்ரீடம் இஸ் அவைலபிள். இது வரைக்கும் நம்ம டார்க் சைக்காலஜி பற்றி பார்த்தோம். இதுக்கு எதிர்மறையாக ஒரு விஷயத்தை இப்போ பார்ப்போம். அதுதாங்க ரிவர்ஸ் சைக்காலஜி. இதுவும் வந்து ஒரு விதத்தில் மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற விஷயந்தான். ஆனால் வேறு வகையில் சில பிரபலங்களில் வந்து பிரபலமான தலைவர்கள் எப்படி இந்த ரிவர்ஸ் சைக்காலஜியை கையாண்டு வெற்றி அடைஞ்சாங்கன்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு மகாத்மா காந்தி. இவரும் வந்து பிரிட்டிஷர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார். ஆனால் டார்க் சைக்காலஜி வழியே இல்லை. அவர் பயன்படுத்தின ஆதாயங்கள் நமக்கே தெரியும் இல்லை? உப்பு சத்தியாகிரகம், அப்புறம் ஃபாஸ்டிங், அப்புறம் ஒத்துழையாமை இந்த மாதிரிலாம். ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து யூஸ் பண்ண ஒரு கோட்பாடு என்னன்னா த ரியாலிட்டி டிஸ்டார்ஷன் ஃபீல்டு, அதாவது ஒரு யதார்த்த சிதைவு போல தமிழில் சொல்லலாம். ஒரு விஷயத்தை வந்து அவர் சாத்தியம்னு நம்பினா அவர் மற்றவங்களையும் அதை அப்படியே நம்ப வச்சார். மற்றவங்க சொன்னால் நம்மளால் நம்ப முடியாது, ஆனால் ஸ்டீவ் சொன்னால் மக்கள் உடனே நம்பிடுவாங்கன்ற ஒரு பர்செப்ஷனை அவர் உருவாக்குனார். கமல்ஹாசன் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொன்னது எனக்கு நினைவு வருது. நாம் எல்லாருமே பிறவிலே நடிகர்கள் தான், சமூகம் தான் நம்மளை நடிக்க கட்டாயப்படுத்துது. அவர் உண்மையிலே வந்து வாழ்க்கையை நடத்தை சார்ந்த கண்ணோட்டங்கள் வழியாக தான் பார்த்தார். ஹி லிட்டரலி சா லைஃப் த்ரூ பிஹேவியரல் ஃபில்டர்ஸ்.
ஏன் எம்எஸ் தோனி எடுத்துங்களேன். இமோஷனை கண்ட்ரோல் பண்ணுற விஷயத்தில் தோனியை விட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இருக்க முடியாதுன்னு தான் நான் சொல்வேன். ஒரு முழு அணியுமே வந்து பதற்றமாக ஒரு டென்ஷனாக இருந்தப்ப கூட டோனியோட இந்த குணம்தான் ஒரு கிரிட்டிக்கல் மூமெண்ட்டில் சரியான முடிவை எடுக்க தூண்டி பல மேட்ச்சில் வந்து வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பாக அமைஞ்சது. சரிங்க, நம்ம இந்த பதிவோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் காட்டுறதெல்லாம் ஒன்று தாங்க. நம்ம மாதிரி சாதாரண மனிதர்கள் கூட ஏதோ ஒரு சூழ்நிலையால ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரிகரால டார்க் சைக்காலஜிக்குள்ள நம்மையும் அறியாமலே போய் ட்ராப் ஆயிடுறோம். ஆனால் நல்ல செய்தி என்ன தெரியுங்களா நண்பர்களே? செல்ஃப் அவேர்னஸ் அதான் நம்ம திருத்தக்கூடிய மாற்றக்கூடிய ஒரு மெகா பவர்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அதுக்கு தான் இந்த மாதிரி பதிவுகள் கூட உதவியாக இருக்கும் நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து உங்களுக்கு பர்சனலாக ரிலேட்டபுளாக இருக்கா, ஏதாவது இருக்கா, கமெண்ட்டில் சொல்லுங்கள். விழிப்புணர்வு பற்றின பல பதிவுகள் என்னோட இந்த சத்யா ஸ்பார்க்கல் சேனலில் இருக்குது. நேரம் கிடைக்கிறவ பார்த்தோம் கேட்டும் பயன்பெறுங்கன்னு சொல்லி இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன். இந்த பகுதி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இந்த சேனல் லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.